ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போது லாஸ்ட் வீடியோ நான் போட்டிருக்கும்போது சொல்லியிருந்தேன், விநாயகரை பற்றி அவன் ஒன்று தப்பாக பேசியிருக்கான். அந்த வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க தயவு செஞ்சு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பக்கத்தில் 3 பெல் இருக்கும். அதில் ஒரு பெல் வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். அந்த பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இஸ்லாம் கிறிஸ்துவம் 2 பேருக்கு உன் மதம் பெருசா என் மதம் பெருசான்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவன் முஸ்லீம் மதத்தை பற்றி உங்கள் குரானில் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முஸ்லீம் கிறிஸ்துவ மதத்தை பற்றி உங்கள் பைபிளில் இவ்வளோ ஆபாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோவை தயவு செஞ்சு ஒரு 5 நிமிஷம் பாருங்கள். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணி பேசுகிறேன். அரேபியில யூத கிறிஸ்தவர் காபீர்களே என்ன சொல்லியிருக்காரு? வெளியேற்ற சொல்ல கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்? மரணத்துல சாவ கிடக்காரு. அபுதாவத் 3029 தெளிவா சொல்லுது, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வெளியேற்றும் வரை நீங்கள் போர் செய்ய அரேபிய தேசத்தில் இருக்கக்கூடாது. அபுதாவத் 3029 3039 தெளிவா சொல்லியிருக்காரு. என்னமோ இவங்க கடைசியில வக்கத்து போய் கடைசியில ஒண்ணு இல்லாம கிடந்தாரு, ஒரு யூதன் போய் வாங்கினாரு. இது ஒரு பெரிய காரியமா பேசிட்டு இருக்காரு. கவனமாக பேசுங்கள், கவனமாக பேசுங்கள். சூரா 9:29 யூதர்களும் கிறிஸ்தவர்களும் எப்படி அங்க வாழ்ந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேதம் அருளப்பட்டவர்களில் எவர்கள் அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஈமான் கொள்ளாமலும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஹராம் ஆக்கியவற்றை ஹராம் என கருதாமலும் உண்மை மார்க்கத்தை ஒப்புக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்கள் 2 வேலை செய்யணும். ஜிஸ்யா கேட்டுட்டு நீ வாழணும். உங்க லட்சணம் என்னது? ரொம்ப நல்லபடியா வாழல. ஜிஸ்யா என்ற தெண்டவரை நீ கெட்டுனா தாண்டா நீ வாழ முடியும் வச்சீங்க. அவனை நசுக்கி தானே வாழ வச்சீங்க. ரொம்ப யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. வச்ச வாதத்துக்கு வாயத்தோருக்கு துப்பு இல்ல. இவங்க உரிமையில வேற பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே டென்ஷன் ஆனாரு. போன வாதங்களை வச்சு உங்களால ஒண்ணு சொல்ல முடிஞ்சதா? இயேசுவை விமர்சி தைலம் பூசினார். இது விபச்சாரமா? பைத்தியக்காரன் கூட சொல்ல மாட்டான். வாதம் வைக்கிறாரு இவரு. பெரிய வாதம் வச்சாராம். இயேசுவை உரிமையில வேற சொல்லிக்கிட்டாரு. முகமது உரிமை சொல்லி ரொம்ப நேரம் ஆகாது, கிழிச்சு நட்டிடுவோம். சபை என்ன பார்த்து அமைதியா இருக்கும். உங்களை மாதிரி ஒரு பைத்தியக்கார வேலை செய்ய மாட்டோம். நீங்க அல்லாஹ்வை அவன் சொல்றதுனால நாங்க அல்லாஹ்வை அவன் சொல்றோம். உங்க இஸ்லாமிய உணர்வுகளை மதிச்சு தான் சொல்றேன். எனக்கு இப்ப அல்லாஹ்வை முகமது சொல்லி கிழிச்சு நட்டுறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. இவங்கள மாதிரி இப்படி இந்த 5 பேர் உட்கார தௌஹீத் ஜமாத்துல கேவலமானவர்கள் இவங்க. இஸ்லாத்தை கெடுக்கிறதுக்கு, இஸ்லாத்தை ஒழிக்கிறதுக்கும், நபிகளை கேவலப்படுத்துவதற்கும், அல்லாஹ்வை கேவலப்படுத்துவதற்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை தவிர வேற யார் வேண்டாம். முஸ்லீம்கள் மற்ற சகோதரர்கள் கவனமா பாசிக்கிட்டோம். இவர்கள் இப்படி மாற்று சொல்ல பேசுவதனாலும் தூண்டி விட்டு, உணர்ச்சிகளை தூண்டி விட்டு, இப்படி கேவலப்படுத்தி விட்டு வார்த்தைகளை வாங்கி விளையாடி கொண்டிருக்கிறார் தௌஹீத் ஜமாத்தர். இவர்களுடைய இழிவான செயல் இதுதான். கடந்த பல ஆண்டுகளா பிஜே செய்து இருந்தாரு. பெண் போர் கைதிகளை கற்பழித்து கூட்டி கொடுத்தான்னு சொல்லிச்சு. விபச்சாரத்தை விதியாக்கி உலக நடக்க அனைத்து விபச்சாரத்திற்கும் அல்லாஹ் விதியாக்கி வச்சிருக்கான். என்னென்ன விபச்சாரம் நடக்குதோ உலகத்துல அந்த விபச்சாரத்துல விதியாக்கி அல்லாஹ் வச்சிருக்கான்னு சொன்னோம். அதன் நாங்க என்ன சொல்றோம்? ஹதீஸ் குர்ஆன் ஆதாரத்தின்படி நாங்க பேசிட்டு இருக்கோம். இவர் என்ன மனோயிச்சையின்படி பேசிட்டு இருக்கிறாரு. இதான் உண்மை. அடுத்ததாக பாருங்க, இந்த முகமது நபி அவர்களை குறித்து சொல்லும் போது அல்லாஹ் இவரை முன்மாதிரியா வச்சிருக்காரு. இது சரியான ஒரு செயல் தான் பாருங்க. இந்த முகமது நபி எப்படிப்பட்டவர் பாத்தீங்கன்னா, முஸ்லிம் 5263 ஹதீஸ்ல வாசிக்கும் போது, என் இறைவா, என் குற்றங்கள், என் அறியாமை, என் செயல்கள் அனைத்திலும் நான் மேற்கொண்ட விரயத்தையும் மன்னித்து விடுவாயாக. சரி. மேலும் என்னை விட நீ எல்லாவற்றையும் அறிந்துள்ளாயே, அவற்றையும் மன்னித்து விடுவாக. சரி. இறைவா, நான் தவறுதலாக செய்ததையும், பாவம் செய்யறாரு, தவறான பாவம் செஞ்சதையும், வேண்டுமென்றே செய்ததையும், அறியாமல் செய்ததையும், அறிந்து செய்ததையும் மன்னித்து விடுவாயாக. எவ்வளவு அருமையான ஆளுவரு. இவரைத்தான் முன்மாதிரி வச்சுக்கிட்டு இயேசுவை விமர்சனம் பண்றதுக்கு அருகதை இருக்குதா? நான் அப்படித்தான் பாவம் செஞ்சிருக்கேன்னு சொல்றாரு. இவை யாவும் என்னிடத்தில் இல்லாமல் இல்லை. இறைவா, நான் முன்னால் செய்தது, பின்னால் செய்தது, ரகசியமாய் செய்தது, பகிரங்கமாய் செய்ததை அனைத்தையும் மன்னித்து விடுவாயாக. இப்படிப்பட்ட ஒரு நபர், நான் வேணும் செஞ்சேன், ரகசியமா செஞ்சேன், வெளியரங்கமா இப்படி பாவம் செஞ்சனே, என்னைய கொண்டு இவரை கொண்டு போய் முன்மாதிரி வைக்கலாமா? இதுதான் இவரது நிலை என்பதை ஒரு தவறான நபர், இங்க தவறான நபர்களை உட்கார வச்சு ஜமாத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே,
இது போல முகமது என்கிறதான ஒரு தவறான நபரைத்தான் முன்மாதிரியாக உங்க அல்லாஹ் சுட்டி காட்டியிருக்கான் என்பதை எங்கள் ஆதாரத்தோடு வைக்கிறோம். இன்னொன்னு ஆதாரத்தை வைக்கிறேன் கவனிங்க. இந்த முகமது நபி பெண்கள் விஷயத்தில் எவ்வளவு வீக்கா இருக்கான்னு பாருங்க. சஃபியா என்கிற ஒரு பெண்ணை போய் என்ன செய்யறாருன்னா, கைபரை கைப்பற்றின முஸ்லிம் 2793 தாக்குதல் மூலம் கைபரங்கள் கைப்பற்றினோம். போர் கைதிகள் திரட்டப்பட்ட போது திஹியா அவர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதரே, கைதிகளில் ஒரு பெண்ணை எனக்கு அடிமையாய் தாங்கன்னு கேட்கிறாரு. யுத்தம் நடக்கும்போது கைபர் யுத்தத்துல ஒரு பெண்ணை என்ன செய்யறாங்க, அடிமையை தாங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. நீங்கள் சென்று ஒரு அடிமை பெண்ணை பெற்றுக்கொள்ளுங்கள் நபி சொல்லிட்டாரு. திஹியா அவர்கள் கணவனை இழந்திருந்த சஃபியா பின் ஹுகையை பெற்றுக் கொண்டார்கள். அப்போ அங்க ஒருத்தன் வந்து சொல்றான் பாருங்க, அல்லாஹ்வின் தூதரே, குறைலா நகரத்தில் குலத்தவரின் தலைவரான ஹுகையின் மகன் சஃபியா அவர்கள் திஹியாவுக்கு வழங்கி விட்டீர்களே, சஃபியா உங்களுக்கு தான் ரொம்ப மேட்சா இருப்பாங்க என்று ஒருத்தன் அற்புதமான ஒரு வேலையை செஞ்சான். இந்த வேலைக்கு என்ன வேலை? அடுத்த பக்கம் புகாரி 2235 வாசிக்கிறோம். அப்புறம் என்ன செய்யறாங்க, அனஸ் இப்னு மலிக் அறிவித்தார்கள், நபி அவர்கள் கைபருக்கு படையெடுத்து வந்து அல்லாஹ் கோட்டையை, கமூஸ் கோட்டையை திறந்து விட்ட போது சஃபியா பின் ஹுவை என்பவரின் அழகு பற்றி கூறப்பட்டது. புது மணப்பெண்ணாக இருந்த அவரின் கணவர் கொல்லப்பட்டு விட்டார். ஒரு யுத்தத்துல ஒரு அற்புதமான ஒருத்தர் வந்து சொல்றான் நபிட்ட, அழகா இருப்பா, வடிவம், இப்படி அவன் எடுத்து சொல்றான் நபிட்ட. நபி எப்படிப்பட்ட ஆளா இருந்தா இந்த செய்தி வந்து சொல்லுவான். நிலைமையை எடுத்து சொன்னா பரவாயில்ல, ஒரு தலைவியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, அழகு பற்றி அப்ப இவர் எப்படிப்பட்டவரா இருப்பாரு? இவருக்கு தெரியும் இவர் இப்படிப்பட்ட மேப்படியான விஷயத்தை ஐயா வீக்குன்னு சொல்லி தான் சொல்றேன். அழகு பற்றி கூறப்பட்டிருக்கு. நானா சொல்றேன், இந்த ஹதீஸ்ல சொல்லுது. முஸ்லிம் 2733 வாசிக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்றாரு, திஹியாவையும் அப்பனையும் அழைத்து வாருங்கள், கட்டளை போடுறாரு. என்னடா அழகா, அப்படி ஒரு பேரழகியா என்று சொல்லி அழைத்து வரும்படி சொல்றாரு. உடனே திஹியாவும் அப்பனை அழைத்து வந்தாங்க. ஐயா உட்கார்ந்து நல்லா ஆய்வு செய்யறாரு. சஃபியாவை கண்டதும் பார்த்த ஒரு பார்வையில உணிவு சொல்லிட்டாரு. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் திஹியா அவர்களிடம், கைதிகளில் இவரல்லாமல் வேறொரு அடிமை பெண்ணை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். சரி, அப்ப விடுதலை செஞ்சிட்டாரா சஃபியாவை? ஒரு நல்ல மனுஷன் வந்திருக்காரு, அவளை எதுவும் காப்பாத்தினாரா? அதான் தவறு. முஸ்லிம் 2790 வாசிங்கன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஃபியாவை அவர்களை என் தாயாரிடம் ஒப்படைத்து இவரை அலங்காரம் செய்க. என்ன அலங்காரம்? கணவனை இழந்து போர்ல விதவையாக்கப்பட்டு இருக்கிறா, அவளை கூட்டிட்டு வந்து பங்கு போட்டு அவளை அலங்காரப்படுத்துறாராம். அல்லாஹ்வின் தூதர் கைபரிலிருந்து மதீனா நோக்கி போர் புறப்பட்ட. கல்யாணம் முடிச்சிட்டாரு. கல்யாணம் முடிக்கலன்னு சொல்ல, கல்யாணம் முடிச்சாரு. அப்படிதான் கல்யாணத்தை முடிச்சிட்டாரு. இத்தான் என்னையாச்சு? இத்தான் என்னாச்சு? இதெல்லாம் தேவையில்லை. அது சட்டம்னா நாங்க எப்படினாலும் வளைச்சுக்கிடுவோம் சொல்லுவாங்க. நாங்க வந்து எப்படின்னா இது போர் கைதி தானே, இது இத்தெல்லாம் செல்லாது, என்ன தேவை சொல்லுவாங்க. என்ன காப்பாத்தி ஆகணும்ல, காப்பாத்தி தான் நான் அல்லாஹ் தூதர பாருங்க, இது கடந்து போறாரு. அலங்காரம் செய்க என்று சொன்னார்கள். அப்படி கைபர்ல இருந்து மதீனாவுக்கு புறப்பட்டாரு. கைபர்ல இருந்து மதீனாவுக்கு போக புறப்படுறாரு. அந்த போறதுக்குள்ள பொறுக்க முடியல. என்ன செய்யறாரு கவனிங்க. மதீனா தானே உங்க ஊரு, என்ன செய்யணும்? சஃபியாவை தூக்கியாச்சு. அவளை கூட்டிட்டு போற வரைக்கும் பொறுக்க முடியாமை பாதி தூரத்துல கூட கிடையாது. கைபரை கடந்து வந்ததும், அங்க மதீனாக்கு போற பாதி தூரம் கூட போகல, கைபரை கடந்து வந்ததும் கூடாரத்தை போட்டார்கள், அவரோடு உடல் உறவு கொண்டார்கள் இருக்குது. பொறுக்கத்தான் என்ன செய்யுது? கைபர் போற, கைபர் இருந்து மதீனாக்கு போற கூட உங்களால பொறுக்க முடியலையே. அவ்வளவு வெறி தானே உங்களுக்கு இருக்குது. இவரை தானே முன்மாதிரியா வச்சிருக்கிறீங்க. நீங்க எப்படி உங்களுக்கு முஸ்லிம் 2793 வாசிக்கிறோம். காலையில் புது மாப்பிள்ளையாக இருந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தம்மிடம் ஏதேனும் உணவு வைத்திருக்கான்னு கேட்கிறாரு. உடனே அடுத்த நாள் இந்த வயசுல புது மாப்பிள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு மைனர் குஞ்சு மாதிரி அடுத்த நாள் கிளம்பி வந்துட்டாரு. யோசிச்சு பாருங்க, முன்மாதிரி லட்சணம். அடுத்து பாருங்க, இந்த ஆயிஷாவை குறித்து சொல்லும் பொழுது நாங்க சரியா வாதம் வைக்கல, நேரம் இல்லாதனால. இந்த அம்மாவை ஆயிஷாங்கிற ஒரு குழந்தை, 6 வயசு குழந்தை. இந்த குழந்தை இந்த அல்லாங்கிற கடவுள் என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசா இருக்கும் போதே கண்ணில் காமிச்சிடுறான். அந்த புடைவளை சுருட்டி கொண்டு வந்து, இதாம்மா நீ கட்டிக்கிற போற பிள்ளை. ஏன் இவருக்கு என்ன வயசு? என்ன இவருக்கு 50-53 வயசு, கிளடாயி 53 வயசுக்கு மேல வந்தாச்சு. ஒரு குழந்தையை கொண்டு போய் அல்லாஹ் காமிச்சுக்கிட்டு, இவதான் உன் வருங்கால மனைவி. எவ்வளவு ஒரு பொருத்தம்! அல்லாஹ்வோட வேலையை பாருங்க. அல்லாஹ் காமிக்கிற அந்த கேவலத்தை இதாண்டா உன் மனைவின்னு கொண்டு வந்து காமிக்கிறான். இது செய்யலாம் ஒரு அல்லாஹ்வோட இறைவனுடைய வேலையா? ஒரு குழந்தையை கொண்டு வச்சு, 6 வயசு குழந்தையை கொண்டு வந்து, சின்ன குழந்தை வந்து காட்டுறாங்க. 6 வயசு குழந்தை சின்ன வயசா காட்டுறாங்க. 6 வயசுல என்ன செய்யறாரு? அபூபக்கர்ட்ட போய் பொண்ணு கேட்கிறாரு. நல்லா கவனிங்க, இதுதான் பெரிய விஷயம். அபூபக்கர் போய் கேட்கிறாரு. நபி அவர்கள் அபூபக்கர் அவரிடம் சென்று பெண் கேட்டார்கள். அது பெண்ணா? குழந்தை, 6 வயசு குழந்தை.
விவரம் அறியாத ஒரு குழந்தை அவட்ட போய் என்ன செய்றாங்க, பெண் கேட்கிறாரு. அல்லாஹ்வின் மார்க்கத்தின் அடிப்படையில் உடனே அபூபக்கர் சொல்ல முடியுமா? பப்ளிக்கா மறுக்க முடியாது. நான் உங்க சகோதரன் ஆயிட்டேன்னு சொன்ன உடனே அவர் சொன்ன செயல் ரொம்ப அற்புதமானது. நீங்கள் எனக்கு சகோதரர்கள் சொன்ன உங்கள் புதல்வி எனக்கு மனம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவர் தான். அப்போ இந்த அனுமதி யார் கொடுத்தா? அல்லாஹ் தானே கொடுக்கிறான். அப்போ அல்லாஹ்வின் பேரிலே சிறுமிகளை துவம்சம் செய்தவர் யாரு? இந்த அல்லாஹ் இப்படிப்பட்ட ஒரு இறைவனா இருப்பான்னு பாருங்க. முகமது நபிக்கு 33 அத்தியாயம் 50 வசனங்கள் எல்லாம் வாசிங்கன்னா கணக்கற்ற பெண்களை வாரி இறையறான். நீ விரும்பினவ, உனக்கு பிடிச்சவ, உன்னை பிடிச்சவ யாரனாலும் என்ன செஞ்சுக்கோ, நீ திருமணம் செஞ்சுக்கோ, இல்லையா நீ எப்படினாலும் வச்சு வாழ்ந்த அனுபவி என்று சொல்லி அழகா சொல்லியிருக்காரு. இதுல என்ன பெரிய பியூட்டி அப்படின்னா, நீ இஷ்டம்னா எத்தனை பெண்ணாலும் திருமணம் செஞ்சுக்கோன்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு புஸ்தகம் போட்டிருக்காரு இவர் தலைவர். நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன் ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ நீங்க பாருங்க, அடுத்த அபூபக்கருடைய மகளை நீ என்ன செய்யறாரு, பாத்திமாவை பெண் கேட்டாரு. அபூபக்கரின் மகள் பாத்திமா அடுத்து என்ன செய்யறாருன்னா ஆயிஷாவை பெண் கேட்ட உடனே அபூபக்கர் அவர் எப்படி பாருங்க, நீ என் மகளை கேட்கறியா, நான் உன் மகளை கேட்கிறேன்டா. யார்? குழந்தைகளை. அபூபக்கர் கேட்ட உடனே ஒரு வசனம் வருது. அவர் சொல்றாரு, மெசஞ்சர் ஆஃப் அல்லாஹ் said she is young. ரொம்ப வயசு கம்மியா இருக்காப்பா. அப்ப நீ கேட்டது, நீங்க கேட்டீங்களா, அது யாரு? வயசு கூண்ட உள்ள பிள்ளையா? அப்ப உங்களுக்கு வலிக்கு இல்ல, உங்க மகளை கேட்கும் போது குடையுது இல்ல. அப்ப அடுத்தவன் குழந்தைனாலும் கெட்ட சொல்றது இல்ல. அப்ப இப்படி திருமணம் செஞ்சுக்கிட்டதான ஒரு அருமையான சட்டம். இதுல என்ன பியூட்டினா, அடுத்து ஒரு வசனம் சொல்லுது, அது திருமதி ஹதீஸ்ல வருது, கிழவர்கள் இளசுகளை திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்றான். இந்த யங்கர் இஸ் நாட் டு பி மேரிட் வித் தி ஓல்டர், நாட் தி ஓல்டர் வித் யங்கர். இப்படி ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். உண்மைதான், முகமது திருமணம் செய்யற நேரம் பார்த்து அல்லாஹ் சட்டத்தை இறக்கிட்டான். அப்படி சட்டத்தை இறக்குனதுனால என்ன வேலை வந்துட்டு, அதுக்கப்புறம் யாரும் சிறுவர்களை அதாவது வாலிப பிள்ளைகளை திருமணம் செய்யக்கூடாது கிழவங்கன்னு சட்டம் வந்துட்டு. ஆனா சஃபியா என்ன செஞ்சாரு? சஃபியா என்ன கிழவியா? இவருக்கு 53, சஃபியாக்கு 50 வயசா? 17 வயசு சரித்திரத்தில் போட்டிருக்கு. கிழவனுக்கு ஒரு குமரியை செய்யக்கூடாது நல்லா சட்டம் போட்டான்ல. சட்டம் எங்க போச்சு? காத்துல பறக்க விட்டாரு. இதுதான் சம்பவம். உங்க முன்மாதிரியான உங்க முகமது நபி அல்லாஹ் கொடுத்த சட்டத்தை எள்ளளவும் பின்பற்றவில்லை என்பதுதான் சரித்திரம். நீங்க என்னமோ அவரை முன்மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதுக்கடுத்து பாருங்க, நபிகள் நாயகம் பல திருமணம் செஞ்சது ஏன்னு சொல்லி ஒரு பெரிய புத்தகத்தை போட்டிருக்காரு உங்க தலைவர். மனசாட்சியே இல்லாம இவ்வளவு பெரிய புத்தகத்தை போட்டிருக்காரு. இதுல என்னென்ன காரியம் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு மனைவிக்கும் கதை சொல்லிட்டு இருக்காரு. சஃபியாவை கேட்கும் போது இது அவங்க விருப்பப்பட்டு வந்தாங்க அப்படின்னு புத்தகத்தில் இருக்கிறாரு. ஆயிஷாவை கேட்கும் பொழுது அபூபக்கர் அந்த திருமண உறவை ரொம்ப ரசிச்சாங்க. அபூபக்கர் அந்த முகமது நபியோட உறவை வளர்த்துக்கொள்ளு விரும்பினாங்க, அதனாலதான் பெண்ணு கேட்டாங்க. அம்புட்டும் போய் நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன்னு சொல்லி புத்தகத்தை போட்டிருக்காரு. அதுக்கு யார் பதில் சொல்லணும்? அல்லாஹ் அருமையா பதில் சொல்லியிருக்கான். ஏன் உங்களுக்கு இவ்வளவு நான் திருமணம் செஞ்சு தரேன் தெரியுமா? எந்த நிர்பந்தமும் ஏற்படாமல் இருப்பதற்கு. அல்லாஹ் சொன்ன பதில். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்திய பாக்குறாரு, அடைய முடியலையேன்னு நிர்பந்தம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி செக்ஸ் தேவையை நான் நிறைவேற்ற முடியாதபடி போய்விடக்கூடாது என்கிற அடிப்படையில் நான் உமக்கு இப்படி பல பெண்களே தந்தேன்னு அதுக்கு அர்த்தம். இவ்வளவு பெரிய புஸ்தகம் இருக்கு. இந்த புஸ்தகத்துல ஒரு காரணம் கூட அல்லாஹ் சொன்ன ஒரு காரணத்தை கூட இவர் சொல்லல. ஒரே காரணம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அந்த ஒரு காரணத்தை மென்ஷன் பண்ணல. இவ்வளவு பெரிய புஸ்தகம் 100 ஆதாரம் வைக்கிறாரு. எதுக்கு பிரயோஜனம் இல்ல. அல்லாஹ் ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சு விட்டான். இந்த புஸ்தகத்தை கிழிச்சு போடக்கூடிய அளவுக்கு தான் வச்சிருக்கான். அல்லாஹ்வுக்கு முன்பாக அல்லாஹ் என்ன சொல்றான்? நிர்பந்தம் ஏற்பட்டால் ஒழிய, உமக்கு நிர்பந்தம் ஏற்பட்ட கூட நான் பல பெண்களை உமக்கு செஞ்சிடறேன், தாரை வாத்து தாரேன்னு சொல்லி கொடுக்கிறான். ஆகவே இந்த அல்லாஹ் எப்படிப்பட்ட இறைவனா இருக்கான் என்று சொன்னால், முகமது நபியை கெடுத்தவனாக இருக்கிறான். முகமது நபி திருமணத்திற்கு முன்பாக அவரை என்ன செய்யறாரு? நல்ல ஒரு 40 வயசு வரைக்கும் ஒழுக்கமா தான் இருந்தாரு. என்னைக்கு இறை தூதராக அமர்த்தப்பட்டாரோ அன்றையிலிருந்து முகமது நபி வாழ்க்கை தடம் புரண்டு போனது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி பெண்கள் விஷயத்துல மிகவும் கேவலமாக அவர் போய்விட்டார் என்பதை நாம் எளிதாக விளங்க முடியும். அது மாத்திரமல்ல, முஸ்லிம் ஹதீஸ் 2719 பார்த்தீங்கன்னா அவர் அருமையான ஒரு செய்தி சொல்றாரு. நபி அவர்கள் கூறினார்கள், உங்களில் ஒருவரை ஒரு பெண்ணின் அழகு கவர்ந்து அவரது உள்ளத்தில் தவறான எண்ணம் தோன்றினால் உடனே அவர் தன் மனைவியை சென்று அவளுடன் உறவு கொள்ளட்டும். பாருங்க, ரோட்ல போற பொம்பளை என்ன செய்யலாம்? சர்வசாதாரணமா பார்த்துக்கிட்டு மூடாயிட்டீன்னு என்ன செய்யறோம்? பொண்டாட்டிட போடான்னு ஒரு விளக்கம் சொல்லியிருக்கிறாரு. நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, அல்லாஹ் என்ன வார்த்தை சொல்லியிருக்கிறான்? ரோட்ல போற பொம்பளைய பார்த்துட்டு நீ கண்ணை தாழ்த்துன்னு அல்லாஹ் சொல்லியிருக்கானா இல்லையா? அப்ப என்னங்க ஒரு முன்மாதிரி? எதுலயாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு முன்மாதிரி இருக்காரா?
ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு செயலையும் எது மனிதன் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு தான் இந்த முகமது என்பவர் முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்திருக்கிறார். இந்த தவறான இறைவனிடத்திலிருந்து வழிகேட்டிலிருந்து வரும்படி அன்பாய் ஒரு அழைப்பை கொடுத்துக் கொள்கிறோம். அப்புறம் திருமண சட்டத்தை குறித்து ஒரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா சூரா 2:230 வந்துட்டு தலாக் விட்டதுக்கு அப்புறமா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சம்பவம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கான விளக்கம் பாத்தீங்கன்னாக்கா புகாரி 5265 வருதுங்க. அதாச்சும் ஒரு பெண்ணை வந்து முதல் கணவன் தலாக் விட்டதுக்கு அப்புறமா இரண்டாவது கணவன் இன்னொன்னு ஒரு ஆணை போய் அவர் திருமணம் முடிச்சிட்டா. இப்ப மறுபடியும் முதல் கணவனத்துல சேரணும் அப்படின்னு நினைச்சாக்கா அங்க ஒரு அருமையான சட்டம் சொல்லப்படுது. என்னன்னா ரெண்டாவது கணவன் வந்துட்டு இவளிடத்துல உடல் உறவு வச்சாதான் முதல் கணவனத்துல போய் சேர முடியும். இப்படி ஒரு அருமையான ஒரு திருமண சட்டத்தை குர்ஆன் போதிக்குது. இது தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு பிரச்சனையில கணவன் மனைவி பிரிந்து விட்டார்கள். பிரிந்து விட்டதுக்கு பின்பதாக அந்த கடைசி வரைக்கும் அவர்களுடைய மெய்யான தேவன் யார் என்பதை சொன்னார்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கடைசி வரைக்கும் சொல்லல. மூன்று தேவன் 3 பேர் 3 ஒரு ஆள் தத்துவம் என்று சொல்லி புலம்பினார்களே ஒழிய அவர்களுடைய நிலை எப்படி இருக்கின்றது? கடைசி வரைக்கும் சொல்லல. பரிசுத்த ஆவி யார் யாருன்னு சொல்லி கேட்டமே, பதில் அளித்தார்களா? கிடையாது. 3 எப்படி 1 கேட்டோம், பதில் இல்ல. 3 பேரும் எப்படி எப்படி தனித்தனியா இருப்பாங்க? நீங்க சொல்லக்கூடிய இலக்கணம்லாம் யாருக்குரியது? பரிசுத்த ஆவிக்குரியதா அல்லது இந்த இயேசுக்குரியதா அல்லது கர்த்தருக்குரியதா என்று சொல்லி கேள்வி கேட்டால் அதற்கும் பதில காணோம். இயேசு அத்திமரத்துல போய் சாப்பிட போனாரு, அந்த மாதிரியான சாப்பாடு தேவையில்லை. தூக்கம் தேவையில்லை. அவர் மலஜலம் கழித்தாரே, அது போன்ற தேவை கிடையாது. அவர் தூங்கினாரே, அந்த மாதிரியான தேவை கிடையாது. இந்த போன்று எந்த தேவையும் இறைவனுக்கு இல்லை என்பதை, அவன் தான் உண்மையான இறைவனாக இருக்க முடியும் என்பதையும், அவனுக்கு பிறப்பு 25 பிறந்தாரு, இத்தனாம் தேதி வெள்ளிக்கிழமை தூக்கில ஏற்றி விட்டார்கள் என்று சொல்லி அந்த மாதிரியான ஒரு பலவீனமான போலியான கடவுளை நாங்கள் வைத்திருக்கவில்லை, தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். 6 நாள் படைப்பை படைத்து விட்டு 7ஆம் நாள் ஓய்வெடுக்கக்கூடிய பலவீனரை நாங்கள் கடவுளாக ஏற்கவில்லை. அப்படிப்பட்டவர் கடவுளாக இருக்க முடியாது. பொய் தேவன் என்று யாரை வைத்திருக்கின்றீர்களோ அவர்கள் குறித்து நாங்கள் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் கிடையாது. மரியாளுக்கு பிறந்தவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்னு கேட்டோம், பதில் இல்ல. யாக்கோபுடைய தொடைக்குள்ள கையை விட்டு அதை நசுக்கியவர் கடவுளா என்று கேட்டோம், பதில் இல்ல. செத்தவர் எப்படி கடவுளா இருக்க முடியும் கேட்டோம், பதில் இல்ல. தூக்குல ஏத்தின பிறகு ஏலி ஏலி லாமா சபக்தானி, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி கதறினவர் புலம்புனவர் கடவுளா இருக்க முடியுமான்னு கேட்டோம், பதில் இல்ல, முன்வைத்தோம். ஆனால் இயேசு அந்த மாதிரியான ஆற்றல் இல்லாமல் பலவீனராக இருந்தார் என்று சொன்னோம். அதுக்கு எல்லாம் அவர்கள் சொன்னது மாம்சமா வந்தார் என்று சொல்லி எஸ்கேப் ஆனார்களே தவிர எந்த பதிலும் கிடையாது. குழந்தையை தூக்கி அடித்து மோதி அடித்து சாகடிக்கிறவன் அவன் பாக்கியவான் என்று சொல்லி உங்களுடைய போலி கடவுள் சொல்லி இருக்கிறாரே, இவர் எப்படி கடவுளா இருக்க முடியும் என்று கேட்டோம், பதில் இல்ல. பெற்றோர்களை எவன் நோவினை செய்யறானோ அவனை அடிச்சு கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் கடவுளா? அவர் எப்படி உண்மையான கடவுள்னு கேள்வி கேட்டோம், வாயை துறக்கல, கடைசி வரைக்கும் துறக்கல. மொட்டை தலையில தீட்டு வந்துச்சு, நம்ம போய் என்ன செய்யணுமா, தாடியை பிடிச்சுக்கிட்டு தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்துனா உடனே அந்த மொட்டை தலையில உள்ள அந்த தீட்டு காலியாகி விடும் என்று சொல்லக்கூடியவர் உண்மையான கடவுளா என்று கேட்டோம், வாயை துறக்க காணோம். மாதவிடாய் நேரத்தில் இந்த மாதவிடாய் பெண் எதை தொட்டாலோ தொட்டது தீட்டு, தொட்டவன் தீட்டு என்று சொல்லி ஓய்வு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்கள போய் இந்த பாடுபடுத்துறீங்களே, இவர் கடவுளா இருக்க முடியுமா? இது போலி தேவன் தானே என்று சொல்லி நிரூபித்தோம். அது பதில் என்ற பெயரில் உழப்பத்தான் செய்தார்களே ஒழிய அவர்கள் சொன்னது பதிலாக இல்லை. மனைவியோடு சேர்ந்து ஒன்றாக இருக்கிற நிலையில வகி வந்தால் அது ஒரு பெரிய மோசமான ஒரு காரியம் மாதிரி சித்தரிச்சாங்க. ஆடையோட ஒன்னா சேர்ந்து இருக்கிற நிலையில ஒரே போர்வையில் இருக்கும் பொழுது வர்றது எப்படிங்க தவறாக இருக்கும் என்று சொல்லி கேள்வி கேட்டோம். அதற்கும் பதில் இல்ல, வாயை அடைத்து விட்டாரு. பெத்த மகளையே கல்யாணம் பண்ண சொல்லி, இப்படி பெத்த தகப்ப மகளை கல்யாணம் பண்ண சொல்லி இப்படிப்பட்ட அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் சொல்றீங்களே என்று சொல்லி கேள்வி கேட்டா செய்றீங்க. பெத்த மகளையே தகப்ப அனுபவிக்கலாம் என்று எழுதி வைத்தவர்கள் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கலாமா? அசிங்கமாக இல்லையா? புருஷ சம்யோகம் அறியாத இளஞ்சிட்டுகளை எல்லாம் நீ கரெக்ட் பண்ணிக்கோ என்று சொல்லி கர்த்தர் கடத்தை இட்டாரே என்று சொல்லி வருகின்றது. அப்ப சத்தோலை வாங்கி இருக்கிறாரு, கேட்டிருக்காரு, 200 நுனித்தோலா கொடுத்திருக்கிறாரு தாவீது ராஜா, 400 பின்னுடைய 300 நுனித்தோலை அறுத்து கொடுத்திருக்காரு என்று சொல்லி கேள்வி கேட்டா அது கர்த்தர் சொன்னாரா? கர்த்தர் சொன்னதுனால தானே கட்டளையா இருக்கின்றது, அது பைபிள்ல இருக்கு. கர்த்தர் சொன்னா தூக்கி வீசிடுவீங்களா? அப்ப வேணா சொல்ல வாங்க பாப்போம், பதில் இருக்கின்றதா?
கிடையாது. கர்த்தர் தாவீது ராஜா அவருடைய குமாரன் தான் இயேசு என்று சொல்லி இப்படி மகர் கொடுத்து கல்யாணம் பண்ணவர் தானே ராஜா என்று சொல்லி வைத்திருக்கின்றீர்கள். இயேசுனுடைய அப்பா என்று சொல்லி இருக்கின்றீர்கள். அதற்கு பதில காணோம். அதே மாதிரி பூமியில் மனிதனை படைத்ததற்காக கடவுள் சபலப்பட்டார், மனசாபப்பட்டாராம். மனசாபப்படுறவர் உண்மையான கடவுளா இருக்க முடியுமா என்று சொல்லி கேள்வி கேட்டோம், பதில் இல்ல. அத்திமரத்தை பார்த்து இப்படி போட்டு திட்டி இருக்கிறாரே, அதை நாசமா போன்னு சொல்லி இருக்கிறாரே, இவர் எப்படி கடவுள்னா அதுக்கும் பதிலை காணோம். அதே மாதிரி ரூத் என்ற ஒரு பெண்மணியை போர்வைக்குள்ள போய் தலையோட சொல்லியிருக்காங்களே, இந்த மாதிரியான அற்புதமான விஷயங்களை எல்லாம் தேவ புத்தகத்தில் இருக்கின்றதே என்று சொல்லி கேள்வி கேட்டோம், அதற்கும் பதில் இல்லை. நீங்க தான் பைபிள் வசனங்களை மறுத்திருக்கின்றீர்கள், 7000 வசனத்துக்கு மேல காலி பண்ணிட்டீங்க என்று சொன்னோம். அதற்கும் நாங்க ஆல்ரெடி காலி பண்ணிட்டு வந்துட்டோம்ல, இப்ப நாங்க எடுத்துக்கிட்டதுல ஏதாவது வருத்தமா என்று சொல்லி அதனையும் ஓடிவிட்டார்கள். உங்க கடவுள் மெய்யான இயேசு என்ன செய்யறாரு, உன்னத பாட்டுல புருஷன் பொண்டாட்டி எப்படி உடலுறவு கொள்ளணும் விளக்கிட்டு இருக்காருங்க, எதுல ஏறணும் எதை பிடிக்கணும் என்றெல்லாம் சொல்லி கொடுத்துக்கின்றாரு என்று சொல்லி கேள்வி கேட்டோம். அதற்கும் வாயை திறக்க காணோம். நீங்க இந்த கருப்பர் கூட்டம் இருக்கான் இல்லையா சுரேந்தர், அவன் விநாயகரை பத்தி பேசின வீடியோவை நீங்க ஃபுல்லா பாருங்க. அவன் என்னென்ன பேசியிருக்கான், எவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள். தயவு செஞ்சு வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் அதுக்கு என்ன கருத்து நாங்கள் சொல்ல வரோங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். பாருங்கள். அந்த அரக்கர்களுக்கும் போர் நடந்துகிட்டே இருக்கு, இங்க இருந்து அடிச்சு கொண்டுகிட்டே இருக்காங்க. இந்த போர் யாரா தலைமையேற்று நடக்கிறான்னு பாத்தீங்கன்னா, அந்த சைடு அரக்கி, இந்த சைடு முருகர், 2 பேருக்கும் போர் பாட்டு நடந்துட்டு இருக்கு. முருகரால தாக்கு பிடிக்கும் இல்ல ஒரு காலத்துக்கு மேல. என்னடானா கொண்டுகிட்டே இருக்கான், வந்துகிட்டே இருக்கான், கொண்டுகிட்டே இருக்கான், வந்துகிட்டே இருக்கான். வரும்போதே கையில கத்தியும் ஆயுதங்களோட வரான். சரி, அப்பதான் உடனே முருகர் அவங்க அண்ணன் கிட்ட விநாயகர் கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. நீ கொஞ்சம் எங்க இருந்து வராங்கன்னு மட்டும் பார்த்து அதை ஸ்டாப் பண்ணு, மற்றதெல்லாம் பிரச்சனையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். உடனே இவர் நமக்கு தெரியும் விநாயகரோட வாகனம் என்னன்னு, மூஞ்சூர், நம்ம புல்லட் மாதிரி, அதுல பெட்ரோலை போட்டு டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டார். கிளம்பி போய் எங்க இருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய அரக்கி, இந்த சைடு ஒரு மலை, இந்த சைடு ஒரு மலை, இந்த 2 மலையிலையும் காலை வச்சு குத்த வச்சு உட்காருவாங்கன்னு பாத்தீங்களா. இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா, காலை விரிச்சுக்கிட்டு. அவளோட பிறப்புறுப்புல இருந்து அரக்கர்கள் வந்துட்டு இருக்காங்க. பிறப்புறுப்புல இருந்து ஒரு மனிதன் வருவது என்பது நம்ம பார்த்ததுதான். ஆனா என்ன ஒண்ணு, வரும்போது குழந்தையா வரும், அது வளர்ந்து வேற லெவல். ஆனா இங்க உள்ள இருந்து வரும்போதே பெரிய பெரிய மீசையோட கத்தியும் கம்முமா. டேய், உள்ள நாடா குடோடா வச்சிருக்க, உள்ள கத்தியெல்லாம் எடுத்து போய் அடுக்கி வச்சு டக்குன்னு ஒன்னு எடுத்துட்டு உள்ள இருந்தே வரும்போதே கத்தியும் ஆயுதத்தோட உள்ள இருந்து வரானா. உடனே விநாயகர் பார்த்தாராம், இங்க இருந்து தான் வருதா, அப்ப என்னடா பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னோட துதிக்கை எடுத்து அந்த பெண்ணோட பிறப்புறுப்புல விட்டு அப்படியே உள்ள இருந்து வர அரக்கர்கள் எல்லாம் உறிஞ்சிட்டாராம். சர்ன்னு ஸ்ட்ரா போட்டு உரியிற மாதிரி. ஸ்ட்ரா போட்டா கூட கொஞ்சம் மிஸ் ஆகும், இது எப்படி விரிஞ்சாருன்னு தெரியல, உறிஞ்சிட்டாராம். இது ஒரு கதைங்க. நீங்க பல கோவில்கள்ல விநாயகரோட சிலைகள், இந்த மாதிரி வல்லப கணபதியோட சிலை இருக்கு. வழக்கமா நீங்க பாத்துட்டு இருக்க விநாயகரோட சிலைகளை கூட நீங்க கொஞ்சம் உத்து கவனிங்க. அவரோட துதிக்கை அவர்கிட்ட தான் இருக்கான், இல்ல வேற எங்கேயாச்சும் சந்துல சொருகி வச்சிருக்காரா, உறிஞ்சிட்டு இருக்காரா என்பதை கொஞ்சம் உத்து கவனிங்க. ஏன்னா இருக்கக்கூடும், நமக்கே தெரியாம நம்ம பக்தின்ற பேர்ல சும்மா போற வழியில ஆயாலோ அவ்வாரியோன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். விநாயகர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, துதிக்கை எங்க வச்சிட்டு இருக்காருலாம் நம்ம கவனிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஆபாசமான விஷயங்களை தான் நம்ம வழிபட்டு இருக்கோம் அப்படின்றதுதான் நமக்கு. என்னடானா, எது ஒண்ணும் தெரிஞ்சுட்டா அதை பண்ணுவோமா அப்படின்னு தெரியல, தெரியாம இதை செய்யறது நியாயமா சரி? ஹாய், வீடியோ பார்த்தீங்களா? உங்க கருத்தை தயவு செஞ்சு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களோட உரிமையை விட்டு கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு உங்க கருத்தை இந்த வீடியோ பார்த்துட்டு பதிவு பண்ணுங்க. சரி, நான் ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா இந்த நேரத்தில்? நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஒரு சின்ன கதை தான். ஆக்சுவலி ஒரு சிங்கம் இருக்கு இல்லையா, ஒரு சிங்கம் ஒரு மனுஷனை வளர்த்தது. ஒரு சிங்கம் ஒரு மனுஷனை வளர்க்குது. அப்போ என்னாச்சுன்னா, இந்த மனித குழந்தைக்கு பசியை எடுக்குது. பசி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, சிங்கம் வேற வழி இல்லாமல் தன்னோட பாலை தான் அந்த குழந்தைக்கு கொடுக்குது. அதனால் இந்த மனித குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, சிங்கத்தோட பாலை குடித்தோன்னு நாமளும் ஒரு சிங்க குழந்தை தான் அப்படின்ற மாதிரி நினச்சிருச்சு.
அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அதுக்கு அந்த சிங்க குணம் அந்த குழந்தைக்கு வந்துருச்சு. அந்த குழந்தை நினச்சிருச்சு தான் ஒரு சிங்கம் அப்படின்னு. ஆனால் அது ஒரு அசிங்கன்றது கடைசியாக தான் தெரியும். மகிழ்ச்சி. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்த உடனே பசி எடுக்குது ரொம்ப. இப்போ சிங்கம் வந்து என்ன பண்ணும்? அரிசி காய்கறி இதை வச்சு சமைச்சு கொடுக்க போகுது கிடையாது இல்லையா? அதோட வேலை என்ன? வேட்டையாடுறது தான், சாப்பிட்றது தான். இப்போ அதில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆண் சிங்கம் வந்து வேட்டையாடாது. ஆண் சிங்கம் இங்கே வேட்டையாடுமா தெரியல, வேட்டையாடாது நான் பார்த்த வரைக்கும். பெண் சிங்கம் தான் வேட்டையாடிட்டு வரும், அது ஆண் சிங்கம் தான் சாப்பிடும். ஃபஸ்ட்டு ஆண் சிங்கம் தான் சாப்பிடும், அதுக்கப்புறம் தான் அந்த பெண் சிங்கம் வந்து எல்லா பெண் சிங்கங்களும் சாப்பிடுவாங்க. அந்த சிங்கங்கள் சாப்பிடும்போது இந்த குழந்தையும் சேர்ந்து கறி சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். நல்லா கறி சாப்பிட்டோன்னே அந்த கூட்டத்தோட கூட்டமாக சாப்பிட்றதுனால தானும் வந்து ஒரு சிங்கம் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த மனிதனுக்கு இருக்குது. ஒரு நாள் அந்த பெண் சிங்கத்துக்கு என்ன ஆயிடுச்சுன்னா உடம்பு சரியில்லாமல் போயிருச்சு. உடம்பு சரியில்லாமல் பெண் சிங்கத்துக்கு இருக்கு. இப்போது சிங்கம் வந்து வேட்டையாடினா மட்டும்தான் இந்த பையனால் சாப்பிட முடியும். இவனுக்கு கொஞ்சம் வளர்ந்துட்டான், வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறான்? பசியோடு இருக்குமே, வேட்டையாட தெரியலை. ஸோ பசியோடு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது உடனே இந்த பையன் என்ன பண்ணான்? சிங்கத்தோட எதிரி யார்? கழுதைப்புலியா? கழுதைப்புலிக்கிட்ட போயிட்டான். கழுதைப்புலிக்கிட்ட போயிட்டு, கழுதைப்புலி எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட வந்து எனக்கு ஏதாவது கொடு அப்படின்னு கேட்குறான். ஏன் தெரியுமா? கழுதைப்புலிக்கிட்ட போய் இவன் கேட்குறான், இவனால் உழைக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. ஆனால் கழுதைப்புலிக்கிட்ட போய் கேட்டு கழுதைப்புலி என்ன சொல்லுது? டேய், நீ வந்து சிங்கத்து கூட தானே இவ்வளோ நாளாக இருந்த, என்ன வந்து எங்களை வேவு பார்க்க சிங்கம் ஒன்று அனுப்பிச்சிச்சா? எங்களை வந்து கொலை பண்ணுறதுக்காக ஒன்று சிங்கம் அனுப்பிச்சதான்னு கேட்க கழுதைப்புலி கேட்குது. ஆனால் இவன் இல்லை, உண்மைதான், சிங்கம் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நேற்றுலாம் உடம்பு சரியில்லை, அதெல்லாம் வேட்டையாட முடியாது, ஒருவேளை அது இறந்து போனாலும் இறந்து போயிடும், அதனால தான் சாப்பாட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறான். கழுதைப்புலி என்ன பண்ணுது? சரி, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், அந்த சிங்கம் இறந்து போயிடுன்னு சொல்கிற, அதை கொல்றதுக்கு எனக்கு நீ உதவி செய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுதைப்புலி வந்து அந்த பையன்கிட்ட உதவி கேட்குது. அந்த பையன் என்ன பண்ணுறான்? சரி வாங்க, சிங்கம் வந்து எப்போ தூங்கும், எப்போ படுக்கும், எப்போ போகும், எப்போ வேட்டையாடும் எல்லாமே எனக்கு தெரியும், நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். போகும்போது பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து உடம்பு நல்லா ஆயிடுச்சு. நேற்று உடம்பு சரியில்லாமல் படுத்துருந்தது, இன்றைக்கி நல்லா ஆயிடுச்சு. இந்த விஷயம் இந்த பையனுக்கும் தெரியாது, கழுதைப்புலிக்கும் தெரியாது. அப்போது சிங்கம் படுத்து இருக்கும்போது ஸ்மெல்லு வருது, கழுதைப்புலியோட ஸ்மெல்லு வருது. என்னடா எதிரியோட நம்ம ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகிறானே அப்படின்னு சொல்லிட்டு கழுதைப்புலியோட ஸ்மெல்லு வருது. அப்போ அந்த சிங்கம் வந்து கவனித்து பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி எட்டி பார்த்தா இவனும் கூட வரானே, எதிரி கூட சேர்ந்து என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து உடம்பு சரியில்லாத மாதிரியே நம்ம அதை கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் சைலண்டாக நிற்குது. இவன் என்ன பண்ணுறான்? பக்கத்தில் வந்து சிங்கத்தை வந்து சுற்றி வளைச்சிருச்சு கழுதைப்புலிங்க. இவன் பக்கத்தில் நிற்கிறான். சிங்கம் கேட்குது, தம்பி, உன்னை நாங்கள் வளர்த்துருக்கோம், உனக்கு பால் கொடுத்து உனக்கு உணவு கொடுத்து உன்னை வளர்த்துருக்கோம், கொஞ்சம் கூட நன்றி விசுவாசம் இல்லையா? எனக்கு உதவி செய்ப்பா, என் உயிரை காப்பாற்று, உனக்கு வந்து நான் சாகிற வரைக்கும் உனக்கு விசுவாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் அந்த பையன்கிட்ட கேட்குது. அந்த பையன் என்ன பண்ணுறான்? இந்த சிங்கம் வந்து வேறு வழி இல்லாமல் கேட்குது. ஆனால் சிங்கம் நடிக்கிறது வந்து அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. இந்த பையன் சொல்லிட்டான், இல்லை உன்னை கொண்டா தான் அவங்க வந்து எனக்கு உதவி செய்வாங்க, ஆனால் நான் அவங்க கூட சேர்ந்துட்டேன், இனிமேல் அவங்க தான் எனக்கு வந்து சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லும்போது சரி, சிங்கம் அப்படியே பார்த்துட்டே இருக்கு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுதைப்புலிலாம் சுற்றி பக்கத்தில் வரும்போது ஒரு எழுந்து சிலிப்பை எடுத்து அவனை டப்புன்னு கடிச்சிருச்சு. சாரி, அவனை இல்லை, அந்த கழுதைப்புலி எல்லாம் கடிச்சு கொண்டுருச்சு. கொன்ன உடனே இவனுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ, என்னடா சிங்கம் உடம்பு சரியில்லைன்னு நினச்சா இப்படி வந்து டக்குன்னு எழுந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டுச்சே, இப்போ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சிங்கராஜா சிங்கம், நீ தானே என்னை வளர்த்த, அதனால் என்னை கொன்னுடாத, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். அதுக்கு அந்த சிங்கம் சொன்னிச்சு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இதே உயிருக்காக தான் நான் உங்ககிட்ட கெஞ்சினேன், நீ என்னை காப்பாற்றினியா?
நீ என்னை காப்பாற்றல, நன்றி விசுவாசத்தை மறந்துட்டு தானே நீ பண்ண. அதனால் இப்போ வந்து உன்னை உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தாவி கடித்து அவனை கொன்றுச்சு. அவனை கொல்லும்போது நினச்சிருக்கான், அட பாவி, நம்ம விசுவாசமாக இருந்திருந்தோம்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு நிலைமை வந்திருக்கிறாரு, அடுத்த பிறவியில் பிறக்கும் போதாவது நம்ம விசுவாசமாக நடந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிருக்கான். சொல்லிட்டு தான் சாகரான். செத்தவன் யாரும் கிடையாது, தம்பி கருப்பர் கூட்டம், அந்த கூட்டங்கள் தான். கடித்த சிங்கம் வந்து என் பெருமான் முருகன். புரியுதுங்களா? இன்னைக்கு அவன் கம்பின்றது காரணமே என் பெருமான் முருகன் தான். அதனால் விசுவாசமாக இருங்க, பிறந்த மதத்துக்கு விசுவாசமாக இருங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாதீங்க. உங்களோட நியாயமான கோரிக்கை திருப்பி நான் சொல்கிறேன், என்னோட நியாயமான கோரிக்கை நான் திருப்பி சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு ஆயுதம் இருக்குது. வர சட்டமன்ற தேர்தலில் உங்களோட உரிமை இருக்குது, உங்களோட குரல் இருக்குது, உங்களோட ஓட்டு இருக்குது. மறுபடியும் என்னோடய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன். உங்கள் ஒரு ஓட்டு மட்டும்தான் இந்துக்களோட ஓட்டு வங்கியாக மாறணும். அப்படி மாறினா மட்டும்தான், அப்படின்னா கடவுள் இல்லைன்னு போகிறவனுங்க நாளைக்கு ஓட்டுக்காக இனிமேல் இந்துக்களை பகைச்சிக்கிட்டா ஓட்டு கிடைக்காதுன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் வரணும். அதனால் உங்கள் ஓட்டை சிந்திச்சு செயல்பட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.